என்னக்கா இன்னும் தூங்கல? தூக்கம் வரல. நீ இன்னும் தூங்கல? ஆ, உன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லு. ஆ, அக்கா, ஆக்சுவலி நீ தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். அது நம்ம ஃபேமிலியில நடக்காம போயிடுச்சு. அதனால நான் உனக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்கறேன், டிப்ஸ் கொடுக்கறேன். ஹேய், எதை பத்தி? உனக்கு கல்யாணம் ஆக போகுது இல்லக்கா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட அஞ்சலி, என்னக்கா? வேணாம். என்ன வேண்டாம்? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? அக்கா, நம்ம அக்கா தங்கச்சி தானே, இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம்க்கா. அஞ்சலி, நான் இன்னும் ஸ்ரீகாந்த் சார் விஷயத்துல இருந்தே வெளியே வரல. அதை தவிர என் வயசு வேற, உன் வயசு வேற. இந்த கல்யாணத்தை நீ ரொம்ப ஆசைப்பட்டு நீ செஞ்சுக்கிட்ட. அதை பத்தின ட்ரீம்ஸ் உனக்கு நிறைய இருந்துச்சு. அதனால உனக்கு உன்னோட லைஃப் எக்ஸைட்டடா இருக்கும். ஆனா எனக்கு அப்படி இல்லை. என்னோட சிச்சுவேஷனுக்காகவும் ஃபேமிலியோட விருப்பத்துக்காகவும் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த கொண்டாடுறது, கனவு காண்றது இதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏங்க இப்படி விரக்தியா பேசுற? அப்போ இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணா உன்னை கட்டிக்க போறவரை ஏமாத்துற மாதிரி இருக்கும்ல. அவர் பாவம், சொந்த பந்தம் எதுவுமே இல்லாதவர் அவர். நான் கண்டிப்பா அவருக்கு ஒரு நல்ல வைஃபா இருப்பேன். நான் அவரை ஏமாத்த மாட்டேன். ஆனா உள்ளுக்குள்ள இந்த வாழ்க்கையை கொண்டாடுற மனநல எனக்கு வரவே வராதுன்னு தோணுது. அப்படியெல்லாம் சொல்லாதக்கா. லைஃப் ஒரு தடவை தான். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த நிமிஷம் என்னவோ அது சந்தோஷமா வாழணும்க்கா. உன் மனசு எனக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அஞ்சலி. என்ன பண்றது, உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருந்தாலும் கடவுள் அத்தனை பேருக்கும் தனித்தனி இதயத்தை தானே படைச்சிருக்காரு. எல்லாரோட ஆசையும் சிந்தனையும் வேற வேறையா தானே இருக்கும். எதனா ஒண்ணு சொன்னா உடனே லாஜிக் பேச ஆரம்பிக்கிற. சரி, அப்புறம் அந்த வெற்றி இருக்கான்ல? ஏய், என்ன அவன் இவன்ட்டு? உன்னை விட அவர் வயசுல மூத்தவர், மரியாதையா பேசணும். அவரு உன் பின்னாடியே வந்து தொல்லை கொடுத்திருக்காருன்னு சொன்னீங்கக்கா. இப்ப நீயே பாசிட்டிவா பேசுற. தியா தொலைஞ்சு போனப்போ அவர் தான் எங்களுக்கு உதவி பண்ணாரு. அவர் இல்லைன்னா தியாவை இன்னைக்கு பார்த்திருக்க மாட்டோம். அவரை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர்.